பாலாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடினாலும் குடிநீரை பணம் கொடுத்து வாங்கும் பரிதாப நிலைக்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றனர். கருவேல மரக்காடாக மாறி பாழாய் போன பாலாற்றின் தற்போதைய நிலையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மனித குலத்தின் நாகரிகம் ஆற்றின் கரையோரத்தில் இருந்துதான் வளர்ந்தது. ஆனால் அந்த மனித நாகரிகமே ஆறுகளை அழித்துக் கொண்டிருக்கிறது. இதில் வட தமிழகத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கும் பாலாறும் விதிவிலக்கு அல்ல. ஆற்றில் தண்ணீரை சேமித்து வைக்க மணல் இல்லை. அதனால் கருவேல மரங்கள் புற்றீசல் போல் வளர்ந்து காடாக காட்சியளிக்கிறது. ஆந்திராவில் 33 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே பயணிக்கும் பாலாற்றில் 22 தடுப்பணைகளை கட்டி விவசாயிகளின் நீர் ஆதாரத்தை பெருக்கி வருகிறது அம்மாநில அரசு. ஆனால் தமிழ்நாட்டில் 222 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கும் பாலாற்றில் விரல் விட்டு எண்ணும் அளவிற்கு மட்டுமே தடுப்பணைகள் கட்டப்பட்டு உள்ளன. வடகிழக்கு பருவமழையால் பாலாற்றில் தண்ணீர் ஓடினாலும் பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் எந்த பயனும் இல்லை என்கிறார்கள் விவசாயிகள். பாலாற்றில் பல வருஷமாக பராமரிப்பு இல்லாமல் இருக்குது. குறிப்பாக பாலாறு சுற்றி சீமை கருவேல மரங்கள் நிறைய வளர்ந்துருக்கு. இந்த சீமை கருவேல மரங்கள் நிலத்தடி நீரை ரொம்பவே பாதிக்கும். எப்பயுமே வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றில் இந்த மழை காலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வந்துட்டுருக்கும். அந்த கொஞ்சம் தண்ணி பாலாற்றை சுற்றி சேமித்து வச்சாதான் ஓரளவுக்கு கோடை காலத்தில் தண்ணீர் பஞ்சம் இல்லாமல் இருக்கும். நிறைய இந்த பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் நிறைய கொட்டுறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த பாலாற்று ஓரமாக இருக்கிற நிறைய பகுதிகளில் கழிவுநீர் மொத்தமாக தண்ணியில் கலந்து மழை நீர் கழிவு ரெண்டுமே கலந்து இந்த பாலாறே மொத்தமாக மாசடைஞ்சு போயிருக்கு. இது முழுசா சரி பண்ணாதான் எங்க மாவட்ட மக்களுக்கு இது ஒரு நீர் ஆதாரமா விளங்கும். நிலத்தடி நீரை உறிஞ்சும் தன்மை கொண்ட கருவேல மரங்கள் பாலாறு முழுவதும் படர்ந்து காணப்படுவது ஒரு புறம் இருந்தாலும் திரும்பும் திசையெல்லாம் பிளாஸ்டிக் கழிவுகள், கூடவே தோல் தொழிற்சாலை கழிவுகளும் கலந்து பாலாற்றில் தண்ணீர் போடுகிறது. சுயநலமிக்க மனிதர்களால் குப்பை தொட்டியாக மாறியிருக்கிறது பாலாறு. வேலூர் மாவட்டத்தில் அதிகப்படியான சீமை கருவேல மரங்கள் நிறைய இருக்குது. மாதாந்திர விவசாய குறைதீர்வு கூட்டங்கள் நடைபெறும் போது அதை அகற்ற சொல்லி நாங்கள் மாதாந்திர குறைதீர்வு கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியரின் கவனத்துக்கு கொண்டு போகிறோம். அதிகப்படியாக உள்ள சீமை கருவேல மரத்தினால நிலத்தடி நீர் ஒரு மாதம் இருக்க வேண்டிய தண்ணி 10 நாள்லேயே காலியாகிடும் பொழுது. அதனால் போர்க்கால அடிப்படையில் சுத்தமாக தூய்மைப்படுத்தி நீரை சேமித்து வச்சா நல்லாயிருக்கும். இடையில் 6 கிலோமீட்டர் ஒரு இடத்துல தடுப்பணை கட்டி இந்த நீரை சேமித்து இந்த பாலாத்தில் இருக்கிற சீமை கருவேல மரங்களை அகற்றணும். இதை கண்காணிப்பு குழு மூலம் பாலாத்தில் கலக்கக்கூடிய கழிவு நீர்களை குப்பைகளை கொட்டுறதை கண்ட்ரோல் பண்ணாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். பாலாறா இல்லை பாயடைஞ்ச ஆறா என்ற சொல்கிற அளவுக்கு ஆறு இருக்குது. ஒன்று சீமை கருவேல மரம், இன்னொன்று நம்ம கழுகுகள் கொட்டுறத பிளாஸ்டிக் கழுகுகள். அரசு அதிகாரி உத்தரவிட்டாலும் கீழ்மட்ட அதிகாரி செயல்படுத்த மாட்டேறாங்க. அந்த கழுகுங்களை சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான மிஷினரி வச்சுன்னு பண்ணுறாங்க. நம்ம வேலூர் மாநகராட்சியில் அதுக்கு உண்டான சுத்தம் பண்ணி அந்த தண்ணி உள்ளே விட்றாங்களா இல்லைன்றது ஒரு சந்தேகமாகவே இருக்குது. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா கழிவுநீர் தண்ணி அதிகபட்சமாக பாலாற்ற கலகுது. இரு கழுகுகளையும் அகற்றினால் மட்டுமே தான் இந்த தண்ணி சுத்தமாக இருக்கும். பாலும் தேனும் ஓடும் பாலாறு என்று சொன்ன காலஞ்சென்று பாலாற்று தண்ணீரை கூட அருந்த மக்கள் அஞ்சுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் பணம் கொடுத்து கேன் தண்ணீரை வாங்கி பயன்படுத்தும் பரிதாபகரமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பாலாற்றில் உள்ள கருவேல மரங்களை அகற்ற விவசாயிகள் கோரிக்கை வைத்திருப்பது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகனிடம் கேட்டபோது பாலாற்றில் தண்ணீர் வற்றியவுடன் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். கருவேல மரம் நம்ம ஊரில் மட்டும் இல்லை, தாமிரபரணியிலும் இருக்குது, நிறைய இடங்களில் காவேரியில் இருக்குது. மழை நின்று பிறகால் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்லேயே கொஞ்சம் தண்ணி எடுத்துடும். பாலாறு முற்றிலும் மாசடைந்து விட்டால் விவசாயம் மட்டுமின்றி கால்நடைகள் மற்றும் மனிதர்கள் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. வேலூர் மாவட்ட பொதுமக்களின் குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பாலாற்றை முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும். அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளின் நிலத்தடி நீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த பாலாற்றில் இருக்கக்கூடிய இந்த கருவேல மரங்களை அகற்ற வேண்டும். இந்த கோரிக்கைகளை வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் முன்வைக்கின்றனர். ஆகவே மாவட்ட நிர்வாகம் இந்த பாலாற்றில் இருக்கக்கூடிய இந்த கருவேல மரங்களை அகற்ற வேண்டும்.
இதற்கான நடவடிக்கையை உடனே எடுக்க வேண்டும் என்பதே வேலூர் மாவட்ட மக்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுதாகருடன் பிரீத்குமார்.